இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ண இதுவை வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு வந்து 3 இன்ச்சில் அகலத்தில் வந்து ஒரு பீஸ் எடுத்து இதில் பேக் பீஸில் வந்து ஜாயின் பண்ணி இதில் ஒரு தையல் போட போகிறேன். தையல் போட்டுட்டு அடுத்தது இங்கே மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது இதிலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி மடித்து திருப்பணும். மடித்து ஒரு தையல் போட்டு திருப்பணும். இப்போ பேக் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடித்து திருப்பிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து நம்ம டாட்டு வந்து இங்கேருந்து 1.25 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமும் வச்சு இப்போ டாட். அடுத்து வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இதில் 1.25 வச்சுக்கிட்டு இது சென்டர் டாட் பிடிக்கணும். அது வந்து இதுக்கு முன்னாடி 1.25 பாயிண்ட் வச்சு அதோடு நிறுத்திடும். தேர்ட் டாட்டும் இந்த 2 டாட்டுக்கு இடையில சென்டர் டாட் பிடிக்கணும். அதே மாதிரி நடுவில் அந்த 1.25 இன்ச்சு கேப் விட்டு தான் இதில் சென்டர் டாட் அடி. இப்போ 3 டாட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சைடு இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். கீழே அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணலாம். டாட்டெல்லாம் ஒரே சைஸாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் டாட்டு. இப்போ மடித்து அடைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து ஒரு நல்ல அந்த ஒரிஜினல் பீஸும் நடுவில் வந்து லைனிங் பீஸும் அதுக்கடுத்தது ஒரிஜினல் பீஸும் வச்சு இங்கே 1.5 இன்ச்சில் கீழே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ தையல் போட்டு எடுத்துட்டோம். அடுத்தது இதில் வந்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு பதிப்பு தையலும் அடியில் எஜ்ஜு தையலும் இதில் 1 இன்ச்சு இதில் ஒரு தையலும் போட்டுருங்க. அடுத்து நம்ம பேக் பீஸை போட்டுக்கிட்டு அந்த பட்டி தைச்சதை இது மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்டை எடுத்து இந்த 2 ஷோல்டரும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த ஆம் கோலும் ஜாயின் பண்ணி வைக்கணும். ஜாயின் பண்ணி வச்சுட்டு இதில் வரதை தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தையலுக்கான அளவை சேர்க்கணும். எவ்வளோ பிடிப்போமோ அவ்வளோத்துக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு இதை இனி கட் பண்ணிவிட்டு பட்டி பீஸோட ஜாயின் பண்ணிடணும். இதை இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுல வச்சுட்டு இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தையல் போடணும். நம்ம தையல் போடும் போது இந்த அடிச்சிருக்கிறது வந்து மடித்து பேக் சைடில் தான் விட்டு அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு நம்ம தையல் அடிச்சிருக்கோம்ல அதை இப்படி கீழே இறக்கிட்டு கீழே வச்சு தான் இதில் ஒட்டி ஒரு தையலும் அதுக்கு அடுத்தது இடத்தையலும் ஒன்று போடணும். நம்ம இதில் தைச்சி முடிச்சிட்டோம். பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். வந்து கையை மடித்து எடுத்துருக்கேன். இப்போ ஹார்ம் கோலோட ஜாயின் பண்ணி சேர்த்துடணும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்குக்கு ஃபினிஷ் பண்ண இப்போ ஐயுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணி டேன் பண்ணி பைப்பிங்கை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோமா
அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த ஃப்ரெண்டில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி மடக்கி ஹெம்மிங் பண்ணணும், இல்லைன்னா தையலும் போடலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயின் மட்டும்தான் பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணிட்டா இது ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொக்கையும் ஐபெட் இதுவும் கட்டிடணும்.